தாய் வீடு ஜனவரி 2024. பேராசிரியர் சே. யோகராசா. சிறப்பு பகுதி. ஈழத்து நவீன இலக்கிய பிற்புலத்தில் பேராசிரியர் சே. யோகராசாவின் பார்வையும் பதிவும். எழுதியவர் சி. ரமேஷ். வாசிப்பவர் சத்யதேவன். ஈழத்து தமிழ் இலக்கிய மரபில் நவீன இலக்கிய பிற்புலத்தில் சிந்தித்து செயற்பட்ட விமர்சகர்களில் முக்கிய முதன்மையான ஆளுமையாக விளங்கியவர் பேராசிரியர் சேனா யோகராசா ஆவார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறை தலைவராக செயற்பட்ட இவர் நாவல், சிறுகதை, மரபு கவிதை, புதுக்கவிதை, நவீன கவிதைகளில் ஆழமான பரிச்சயம் கொண்டவர். கர்ணயோகன், பசுமலை யோகன் என்ற பெயரில் கவிதைகளை எழுதியவர். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய சே. யோகராசா அவர்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அதிகம் உழைத்தவர். நவீன தமிழ் இலக்கியம், ஈழத்திலக்கியம், புலம்பெயர் இலக்கியம், மலேக இலக்கியம், சிறுவர் இலக்கியம், பெண்கள் இலக்கியம், நாட்டாரியல் இலக்கியம், கல்வியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆய்ந்தறிந்த அனுபவங்களை கட்டுரைகளாகவும் நூல்களாகவும் தந்தவர். யோகராசா 1949 டிசம்பர் 17 யாழ்ப்பாண மாவட்டம் வடமராட்சி கர்ணவாய் என்னும் ஊரில் செல்லையா லட்சுமி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். ஆரம்ப கல்வியை கர்ணவாய் வித்தியாலயத்திலும் உயர்கல்வியை நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்திலும் பயின்று பின்னர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 1971 தமிழில் இளங்கலை சிறப்பு பட்டத்தையும் 1972 இளமெய்யியல் பட்டத்தையும் பெற்றார். 1972 முதல் பல்வேறு இடங்களில் அஞ்சலக முகாமையாளராக பணியாற்றிய யோகராசா அவர்கள் 1976 ஆசிரியர் பணியில் சேர்ந்தார். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள கோல்புரூக் என்று அழைக்கப்படுகின்ற பசுமலை கிராமத்தில் அக்கரப்பத்தனை அமைந்துள்ள பாடசாலையில் கடமையாற்றினார். இக்கல்லூரியில் சு. முரளிதரன் போன்ற ஆளுமைகளை உருவாக்கிய இவர் தன்னலமற்ற மனிதராகவும் சமூக செயற்பாட்டாளராகவும் கடமையாற்றினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 1984 கல்வி டிப்ளோமா பட்டத்தை பெற்ற இவர் 1990 பேராசிரியர் க. சிவத்தம்பி அவர்களின் வழிகாட்டலின் கீழ் முதுகலை பட்டத்தையும் பெற்றார். அதன் பின்னர் 1999 முனைவர் பட்டத்தையும் பெற்றார். 1991 கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மொழியியலில் விரிவுரையாளராக இணைந்த சேனா யோகராசா அவர்கள் 2009 பேராசிரியர் ஆனார். பேராசிரியர் சேனா யோகராசா ஆசிரியர் ஆக எழுதிய நூல்களாக ஈழத்து தமிழ் நாவல் வளமும் வளர்ச்சியும், இன்றைய இலக்கியங்கள் இதிகாச பெண் பாத்திரங்கள், ஈழத்து நவீன கவிதை, ஈழத்து முற்றத்து இலக்கியம், ஈழத்து இலக்கியமும் இதழியலும், பண்டிதமணி சி. கணபதி பிள்ளை முதலானவற்றை காணலாம். இவர் தொகுத்து வெளியிட்ட நூல்களாக ஈழத்து வாய்மொழி பாடல் மரபு, மாற்று நோக்கில் சில கருத்துக்களும் நிகழ்வுகளும், புதுத்தொலை 100, பயிற்சி பட்டறை கவிதைகள், ஈழத்து சிறுவர் இலக்கிய களஞ்சியம், ஈழத்து சிறுவர் அறிவியல் பாடல்கள், ஈழத்து சிறுவர் பாடல் களஞ்சியம் முதலானவற்றை கூறலாம். கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினால் காலாண்டு இதழாக 1982 முதல் வெளியிடப்பட்டு வரும் கிழக்கொளி சஞ்சிகையிலும், மட்டக்களப்பு பிரதேச செயலகத்தால் வெளியிடப்பட்டு வந்த தேனகம் சஞ்சிகையிலும் மட்டக்களப்பு பிரதேச அறிஞர்களை கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தி வைத்ததோடு நில்லாது ஈழத்தின் நாவல், நாடகம், சிறுவர் இலக்கியம் தொடர்பாகவும் விரிவாக எழுதினார். கிழக்கொளி வைகாசி ஆடி 1993 இதழில் இவர் எழுதிய கண்ணகி வழக்குரையில் கண்ணகி என்ற கட்டுரை கண்ணகி வழக்குரை கூறும் 11 காதைகளின் வாயிலாக நுண்மதியும் அனுபவ அறிவும் கொண்ட கண்ணகியை காட்சிப்படுத்த முனைகிறார். கிழக்கொளி ஐப்பசி மார்கழி 1993 இதழில் வெளிவந்த 20ஆம் நூற்றாண்டின் முடிவில் ஈழத்து சிறுகதை என்ற கட்டுரை கிழக்கிழங்கை நாவலாசிரியர்களான பித்தன், வானானா ராசரத்னம், எஸ்போ போன்ற படைப்பாளிகளினை ஆளுமைகளையும் எமக்கு அறிமுகம் செய்கிறது. 20ஆம் நூற்றாண்டு முடிவில் ஈழத்து சிறுவர் இலக்கியம் கிழக்கொளி 9/7/2000 கட்டுரை ஈழத்தில் எழுந்த சிறுவர் இலக்கியம் குறித்த விரிவான செய்திகளை தருகிறது. ஈழத்து சிறுவர் பாடல்கள் குறித்த வளர்ச்சி 1918 வெளிவந்த பாலபோதை தொகுப்போடு தொடங்குகிறது என கூறுவது ஆய்வுக்குரியது.
20ஆம் நூற்றாண்டு முடிவில் ஈழத்து நவீன நாடக வளர்ச்சி என்ற கட்டுரை கிழக்கொளி 3/1/2003. பேராசிரியர் கணபதி பிள்ளை வித்யானந்தின் நாடக இலக்கிய முயற்சிகள் குறித்து பேசுவதோடு நில்லாது 1980களில் ஏற்பட்ட தமிழ் தேசிய போராட்ட சூழலில் வெளிவந்த நாடகங்கள் குறித்தும் பேசுகின்றன. 7/4/2009 இதழில் எழுதிய 20ஆம் நூற்றாண்டு முடிவில் ஈழத்து வாசகர்கள் என்ற கட்டுரை வித்தியாசமான நோக்கில் எழுதப்பட்டது. இக்கட்டுரையில் வாசகர்களை காத்திரமான நோக்குடைய வாசகர்கள், பொழுதுபோக்குடைய வாசகர்கள் என இரண்டாக பிரித்து ஆராய்வார். காத்திரமான வாசகர்களை மேலும் இரண்டாக பிரிப்பார். தேடல் தாகத்துடன் இறையராது வாசிப்போர், தேடல் தாகத்துடன் அவ்வப்போது வாசிப்போர், இதுபோல வாசகர்களை மேலும் இரண்டாகவும் வகைப்படுத்துவார். எழுத்தாளராக உள்ள வாசகர், உயர்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களாக உள்ள வாசகர். உயர்கல்வி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியராக உள்ள வாசகரை பெண் வாசகர், கிராமப்புற வாசகர் என இரண்டாக பிரித்து இக்கட்டுரை ஆராயும். ஆனால் இப்பிரிப்பு நடைமுறை சாத்தியமானதா இல்லையா என்பது ஆய்வுக்குரியது. ஆடி புரட்டாதி 2008 கிழக்கொளியில் விபுலானந்தர் குறித்து எழுதிய விபுலானந்தர் வாழ்வியலே என்ற கட்டுரை விபுலானந்தர் தொடர்ச்சியான வாசிப்பு பழக்கத்தை உடையவராக இருந்தமையையும், பாரதி மீது ஈடுபாடு கொண்டவராகவும், தேசிய பற்று மிகுந்தவராகவும், ராமகிருஷ்ண விஜயம், பிரபுத்த பாரத, வேதாந்த கேசரி முதலான சஞ்சிகைகளின் ஆசிரியராக இருந்தமையையும் எடுத்துரைக்கிறது. சிறுகதை எழுதுவோம் கிழக்கொளி ஐப்பசி மார்கழி 2008 என்ற கட்டுரை மாணவரின் ஆக்கத்திறனை விருத்தி செய்யும் வகையில் எழுதப்பட்ட கட்டுரையாகும். பாரதியார் புகழ் பரப்பிய முதற் பெண்மணி பத்மாசினி அம்மாள் என்பதை பாரதி புகழ் பரப்பிய முதல் புலமையாளர் ஈழத்து பண்டிதை பத்மாசினி அம்மையார் புரட்டாதி மார்கழி 2010 கட்டுரை எடுத்துரைக்கிறது. தேனகத்தில் வெளிவந்த மட்டக்களப்பு புகலிட இலக்கியம் தேனகம் 1997 என்ற கட்டுரை ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற கவிஞர்கள், நாவலாசிரியர்கள், சிறுகதை ஆசிரியர்கள் குறித்து பேசுகிறது. ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்று அம்மண்ணில் கவிதை இலக்கியங்களை படைத்து ஈழத்து இலக்கியத்துக்கு பெருந்தொண்டாற்றிய கவிஞர்களாக ஈழத்து பூராடனார், ஞானமணியம், வே. கருணாநிதி முதலானோர் இனங்காட்டும் இக்கட்டுரை புகலிடச் சிறுகதைகள் ஊடாக ஈழத்து இலக்கியத்துக்கு தொண்டாற்றிய ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம், எஸ். பொன்னுத்துரை, செல்வ மதீந்திரன், கல்லார் சதீஷ், களுவாஞ்சிக்குடி ஜோகன் முதலானோரையும் இனங்காட்டுகிறது. புகலிட நாவலாசிரியை ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியத்தின் நாவல்களை கோடிட்டு காட்டி நிற்கும் இக்கட்டுரை நாடக முயற்சிகள், இதழியல் முயற்சிகள், திரைப்பட முயற்சிகள், மொழிபெயர்ப்பு முயற்சிகள் மற்றும் கட்டுரை முயற்சிகள் குறித்தும் பேசுகிறது. தேனகத்தின் வாயிலாக மட்டக்களப்பு எழுத்தாளர்களின் இலக்கிய பணிகள் பலவற்றை ஈழத்து இலக்கியத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தவராக சேனா யோகராசா அவர்களை கூறலாம். 2000 ஆண்டு தேனகத்தில் புரட்சி கமாலின் சிறுகதைகளை மதிப்பிட்ட சே. யோ. 2001 ஆண்டு தேனகத்தில் மட்டக்களப்பு பிரதேச நூல் வெளியீட்டு முயற்சிகள் குறித்தும் எழுதியிருந்தார். தமிழ் தேசியத்துக்கு பங்களிப்பு செய்த மட்டக்களப்பு கவிஞர்கள் குறித்து இவர் எழுதிய தமிழ் தேசியமும் மட்டக்களப்பு பிரதேச கவிஞர்களும் என்ற கட்டுரை தமிழர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக குரல் கொடுத்த ஈழாவணன், ராஜபாரதி, ஆரையூர் அமரன், ஜீவா ஜீவரத்தினம், எரிவில் மூர்த்தி, புரட்சி கமால், திமிலை துமிலன், காசி ஆனந்தன் முதலான கவிஞர்கள் குறித்தும் பேசுகிறது. மொழியுரிமை, சிறிய எதிர்ப்பு, சிங்கள மொழி எதிர்ப்பு, தேசிய விடுதலை என்பவற்றை முன்னிறுத்தி சே. யோவால் எழுதப்பட்ட இக்கட்டுரை ஈழத்து கிழக்கிழங்கை மக்கள் தமிழ் தேசியத்தின் கொண்டிருந்த ஈடுபாட்டினையும் எமக்கு உணர்த்திருக்கிறது. 2004 ஆண்டு தேனகத்தில் எழுதிய புலவர்மணி பெரியதம்பி பிள்ளை மட்டக்களப்பு பிரதேச நவீன கவிதை நூற்றுக்கால் என்ற கட்டுரை புலவர்மணி பெரியதம்பி பிள்ளை அவர்கள் அலை பகவத்கீதை வெண்பா, விபுலானந்தர் முயற்சி 10, மண்டூர் பதிகம் என்பன மரபொழி கவிஞராக காட்டினாலும் சமூகத்தின் சிறுமை கண்டு இவர் பாடிய கவிதைகள் இவரை நவீன கவிஞர்கள் ஒருவராக இனங்காட்டி நிற்பதனை விளக்கி நிற்கிறது. 2006 ஆண்டு தேனகத்தில் எழுதிய ஈழத்து இயற்கை அனர்த்த இலக்கியங்கள் என்ற கட்டுரை ஈழத்து தமிழ் இலக்கியத்தில் அறியப்படாத பக்கங்கள் பலவற்றை திறந்து நிற்கின்றன. மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் சுனாமி, புயல், வெள்ளப்பெருக்கு, சூறாவளி முதலான இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஈழத்தில் எழுந்த இலக்கியங்கள் குறித்து பேசும் கட்டுரையாக இக்கட்டுரை அமைந்துள்ளது. மட்டக்களப்பு பிரதேச பாரம்பரிய கல்வி வளர்ச்சி சில அவதானிப்புகள் என்ற தலைப்பில் தேனகத்தில் அவர் எழுதிய கட்டுரை திண்ணைப்பள்ளி கல்வி முறை குறித்து பேசுகிறது.
மட்டக்களப்பின் பாரதி சஞ்சிகையின் முக்கியத்துவம் குறித்து ஜோ எழுதிய பாரதி சஞ்சிகை 3 பார்வை என்ற கட்டுரை, சாலிக் எழுதிய சதிகாரி என்ற சிறுகதை குறித்தும், செல்வராஜ் அவர்களுடைய கவிதை குறித்தும், பாரதியில் வெளிவந்த கட்டுரை இலக்கியம் குறித்தும் விரிவாக பேசுகிறது. மண்முனை வடக்கு நவீன கவிதைகள் குறித்து ஜோகராசா அவர்கள் எழுதிய மண்முனை வடக்கு நவீன கவிதை மரபும் மாற்றும் என்ற கட்டுரை மக்களின் வாழ்க்கை புலத்தை நவீன கவிதை எவ்வாறு வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதனை காட்டி நிற்பதை வெளிப்படையாக கூறிச் செல்கிறது. நாட்டாரியல் ஆய்வுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒருவராக பேராசிரியர் ஜோ காணப்படுகிறார். இவருடைய நாட்டாரியல் ஆய்வுகள் முச்சந்தி இலக்கியம் என்ற பெயரிலும், ஈழத்து வாய்மொழி பாடல் மரபு என்ற பெயரிலும் நூல்களாக வெளிவந்துள்ளன. ஈழத்தில் வெளிவந்த முக்கிய நூல்கள் ஒன்றாக ஈழத்து முச்சந்தி இலக்கியம் காணப்படுகிறது. இந்நூல் வெளிவருவதற்கு முன்னரே ஜோ அவர்கள் ஈழத்து வாய்மொழி பாடல் மரபு என்ற நூலையும் எழுதியிருந்தார். இந்நூலுக்கான அணிந்துரையை பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் எழுதியிருந்தார். திருவிழா சந்தை காலங்களில் வீதிகளில் பாடப்படும் பாடல்கள் குறித்து ஆய்வினை பாடல்களின் மரபுகளுடன் ஒப்பிட்டு ஜோ மேற்கொண்டிருந்தார். மட்டக்களப்பு மலையக பாடல்களை அடிப்படையாக கொண்டு இவ்வாய்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஈழத்து வாய்மொழி மரபு என்ற நூல் வடக்கு கிழக்கு மாகாண பண்பாட்டு திணைக்களம், கல்வி, பண்பாட்டு அலுவலர்கள், விளையாட்டுத்துறை, இளைஞர் விவகார அமைச்சினால் வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பு, அம்பாறை, புலனறுவை, திருவண்ணாமலை, மலையகம் ஆகிய ஊர்களில் வழக்கில் இருந்த செமி ஊரல் எனப்படும் எழுத்துநிலை பெற்ற வாய்மொழி பாடல்களை தொகுத்து இந்நூலினை ஜோகராசா வெளிக்கொண்டிருந்தார். இப்பாடல்கள் வேளாண்மை செய்கை பற்றிய பாடல்களாகவும், இயற்கை அனர்த்தங்கள் குறித்த பாடல்களாகவும், இறை வணக்கத்தை வெளிப்படுத்தும் பாடல்களாகவும், நாட்டு வளம் கூறும் பாடல்களாகவும், தேர்தலை பாடும் பாடல்களாகவும், சிறை மீட்ட கும்மி பாடல்களாகவும் காணப்படுகின்றன. நாட்டாரியல் குறித்த கட்டுரைகளை எழுதியவராகவும் ஜோ காணப்படுகின்றார். மட்டக்களப்பு எண்ணெய் சிந்து ஒரு பன்முக நோக்கு என்ற கட்டுரை மட்டக்களப்பு பண்பாட்டு சூழலில் எண்ணெய் சிந்து வரும் முக்கியத்துவத்தினை எடுத்துக் காட்டுகிறது. பேராசிரியரால் எழுதப்பட்ட மட்டக்களப்பு பிரதேசத்தில் உள்ள தனித்துவமான ஊஞ்சல் பாடல்கள் என்ற கட்டுரை, ஊஞ்சலாடும் போது பாடப்படுகின்ற பாடல்கள் வெறும் பொழுதுபோக்கான பாடல்கள் அன்று, அவை அறிவையூட்டும் பாடல்களாகவும் மக்களின் வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தும் பாடல்களாகவும் அமைவதனையும் இக்கட்டுரை கோடிட்டு காட்டுகிறது. இன்றைய இலக்கியங்களில் இதிகாச பெண் பாத்திரங்கள் என்ற நூல் 2003 எழுதப்பட்டு வெளிவந்த நூலாகும். இந்நூல் இதிகாசங்களில் எடுத்தாளப்படும் நலாயினி, சீதை, அகலியை ஆகிய பாத்திரங்கள் இலக்கியங்களில் எவ்வாறு பேசப்பட்டுள்ளன என்பதனை 25 இலக்கிய படைப்புகளின் வாயிலாக ஆய்வுக்குட்படுத்துகின்றன. சாது ஜோகியாரின் கவிதை, புதுமை பித்தன், பிரபஞ்சன், சம்பந்தன், தளையசிங்கம், கருணாநிதி, ராஜாஜி, சுந்தரராஜன் முதலானவரின் சிறுகதைகள், வாராவின் நாவல், பிச்சமூர்த்தியின் உயிர்மகள் புதுக்கவிதை, தேனூரானின் கூத்து, ரத்தினம், செல்லையூர் செல்வராஜனின் வானொலி நாடகங்கள் முதலான படைப்புகளின் வாயிலாக அதை அவர் ஆய்வுக்குட்படுத்துகிறார். ஈழத்திலக்கிய பரப்பில் பேசப்பட வேண்டிய நூல்களில் இதுவும் ஒன்று. இலக்கிய தேட்டம், ஈழத்து நவீன இலக்கியம் என்ற நூல் கொழும்பு தமிழ்ச்சங்கம் வெளியீடாக 2000 ஆண்டுகளில் வெளிவந்தது. நவீன இலக்கியம் குறித்து பரவலாக பேசப்படாத நிலையில் இந்நூலே எமக்கு முன்னோடி நூலாக அமைந்தது. இந்நூலில் நவீன கவிதை குறித்து பரிசீலிக்கிறார். 1945 தொடக்கம் 1960ஆம் ஆண்டு காலகட்டத்தை திராவிட போக்கு, வெற்றோசை போக்கு, பொது கவிதை போக்கு என பிரித்து ஆராய்வார். 1960 முதல் 1970 வரையிலான காலகட்டத்தை புதுக்கவிதை போக்கு, முற்போக்கு கவிதை போக்கு என பிரித்து நோக்குகிறார். 1970 1980 ஆண்டு வரையிலான காலகட்டத்தை சமூக சார்பு, பொது உடைமை சிந்தனைகள், கற்பனாவாத பண்புகள், கலைப்பெருமானமும் கலைத்துவமும் குன்றி காணப்படல் என பகுத்தாராயும் சேயோ 1980 முதல் 90 வரையிலான காலகட்டத்தில் அரசியல் எதிர்ப்பு குரலே மேலோங்கி காணப்பட்டதாக கூறுவார். ஈழத்து கவிதைகளில் பெண்ணிலைவாத நோக்கும் புகழ் அனுபவங்களும் நிறைந்து காணப்பட்டதான சேயோவின் கூற்று பொய்யில்லை. சிறுகதைகளை பொறுத்தவரை இந்நூலில் 1930களோடு சிறுகதைகள் தொடங்குவதாக கூறுகிறார். முற்போக்கு அணி சார்ந்த சமூக நோக்குடைய எழுத்தாளர்கள் டேனியல், கணேசலிங்கன், அகஸ்தியர், நீர்மை பொன்னையன். முற்போக்கு அணி சாராத சமூக நோக்குடைய எழுத்தாளர்கள் ஆசேமு, திக்குவளை கமால், எஸ்போ, வானானா, சுதாராஜ், முத்துலிங்கம் என இரண்டாக பிரிப்பார். ஈழத்து நாவல்கள் விமர்சனம் குறித்தும் இந்நூல் ஆய்வு செய்கிறது. ஈழத்தின் நவீன இலக்கியத்தை வெளியுலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய நூல் என்னும் வகையில் முக்கியமான நூலாகும்.
ஈழத்து சிறுவர் பாடல்கள் குறித்து வெளிவந்த கட்டுரைகளை தொகுத்து சேனா யோகராசா அவர்களால் வெளியிடப்பட்ட நூலே ஈழத்து சிறுவர் இலக்கிய களஞ்சியம் ஆகும். இந்நூலில் தமிழ் பாரம்பரியத்தில் சிறுவருக்கான இலக்கியம் பேராசிரியர் க. சிவத்தம்பி, தமிழில் குழந்தை கவிதைகள் பேராசிரியர் க. கைலாசபதி, சிறுவர் இலக்கியம் க. நவசோதி, சிறுவர் இலக்கியம் சில சிந்தனைகள் சி. கணேசலிங்கன், ஈழத்து குழந்தை பாடல்கள் கனக செந்திநாதன், தமிழ் இலக்கிய பரப்பில் ஈழத்து கவிஞர்களின் குழந்தை பாடல்கள் பேராசிரியர் சிவலிங்கராஜா, ஈழத்து குழந்தை பாடல்கள் ஒரு பார்வை தா. துரைசிங்கம், ஈழத்து சிறுவர் அறிவியல் பாடல்கள் பேராசிரியர் சி. யோகராசா, சிறுவர் உளப்பண்பும் இலங்கையில் தமிழில் சிறுவர் இலக்கியமும் ஏ. இக்பால், இலங்கையில் சிறுவர் இலக்கிய வளர்ச்சி ஒரு கண்ணோட்டம் பேராசிரியர் சேனா யோகராசா, ஈழத்தில் சிறுவர் இலக்கியம் வளர்ந்துள்ளதா பேராசிரியர் சேனா யோகராசா, குருவியின் தலை மீது பனங்காயை சுமத்தலாமா, குழந்தை கவிதைகள் பற்றிய சில சிந்தனைகள் கல்வியில் வே. குமாரசாமி, சிறுவர் விமர்சனம் அனுபவத்தின் ஊடான மனப்பதிவு பேராசிரியர் சி. யோகராசா, யாழ்ப்பாண பிரதேச சிறுவர் பாடல் வளர்ச்சி ஒரு நோக்கு வே. செவ்வர்ட் குமரன், மட்டக்களப்பு பிரதேச சிறுவர் இலக்கியத்தின் முன்னோடி எஸ். இ. கமலநாதன், பேராசிரியர் சி. யோகராசா முதலான கட்டுரைகளோடு சிறுவர் இலக்கியங்களுக்கு எழுதப்பட்ட முன்னுரைகளும் இந்நூலில் இடம்பெறுகின்றன. ஈழத்தின் சிறுவர் இலக்கியம் தொடர்பாக வெளிவந்த ஆழமான நூல்களில் இதுவும் ஒன்றாகும். ஈழத்து தமிழ் நாவல் வளமும் வளர்ச்சியும் என்னும் ஆய்வு நூலை தந்த பேராசிரியர் இந்நூலில் 10 கட்டுரைகளினூடாக ஈழத்து நாவல் இலக்கியத்தை ஆய்வுக்குட்படுத்துகிறார். ஈழத்து தமிழ் நாவலின் தோற்றமும் 70கள் வரையான வளர்ச்சியும் மறுமதிப்பீடு 1976 மல்லிகையில் வெளிவந்த கட்டுரையாகும். 1895 மோகனாங்கி நாவலுடன் ஆரம்பிக்கும் இக்கட்டுரை கணேசலிங்கத்தின் நாவல்கள் பட்டியலுடன் முடிவுக்கு வருகிறது. கருப்பொருள், பாத்திரப்பார்ப்பு, நாவலின் பேசுபொருள், சம்பவங்களின் வாயிலாக ஈழத்து நாவல்களை ஆய்வுக்குட்படுத்தும் சேஜோ அவர்கள் மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையில் இடம்பெறும் அடிப்படை பிரச்சனைகள் குறித்தும் பேசுகிறார். 70களில் ஈழத்து தமிழ் நாவல்கள் எனும் தலைப்பில் இடம்பெறும் கட்டுரை அலையில் வெளிவந்த போதிலும் அதன் தலைப்பு மாற்றப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதம் 1975 வெளிவந்த அலையில் இக்கட்டுரை 70க்கு பின்வந்த ஈழத்து தமிழ் நாவல்கள் என்ற தலைப்பின் கீழ் வெளிவந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈழத்து நாவல் தொடர்பாக வெளிவந்த இக்கட்டுரை பெறுமதியான கட்டுரைகளில் ஒன்றாகும். வர்த்தக அடிப்படையில் நிறுவன ரீதியாக நாவல்கள் வெளிவரும் நிலையை சுட்டிக்காட்டுகின்றார். 80களில் ஈழத்து தமிழ் நாவல்கள் ஒரு புதிய அலை, 90களில் ஈழத்து தமிழ் நாவல் புதிய போக்குகள் முதலான கட்டுரைகள் ஈழத்தின் அரசியல் சமூக மாற்றங்களை நாவல்கள் எவ்வாறு பிரதிபலித்து சென்றன என்பதனை நினைவு கூறுகிறது. குறிப்பாக பெண் விடுதலையை நாவல்கள் எவ்வாறு வெளிப்படுத்தின என்பதையும் இக்கட்டுரை ஆய்வுக்குட்படுத்துகிறது. மட்டக்களப்பின் முதல் நாவல் அரங்கநாயகி, 40களில் எழுதப்பட்ட ஈழத்து நாவல் அனிச்சமலரின் காதல், மார்க்சிய நோக்கில் ஈழத்து தமிழ் நாவல்கள், சேனா கணேசலிங்கன் நாவல்கள் பற்றிய அவதானிப்பு, ஈழத்து சாதிய நாவல்களின் பின்புலத்தில் டேனியலின் நாவல்கள், காணல் அடிமைகள் பற்றிய சில குறிப்புகள், 80களில் வெளிவந்த ஒரு நாவல் மரக்கொக்கு என்பன ஈழத்து நாவல் இலக்கியத்தின் போக்கினையும் ஆளுமைகளின் சிறப்பினையும் ஈழத்து இலக்கியத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் ஈழத்து இலக்கிய வரலாற்றை ஒரு பாடமாக கற்றமையாலும், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அதனை ஒரு பாடமாக கற்பித்தமையாலும், நவீன கவிதைகள் குறித்து பேசியும் விவாதித்தும் வந்தமையாலும், அது குறித்து ஆழமான தேடலை மேற்கொண்டமையாலும் நவீன கவிதை குறித்து பரந்த அறிவு சேஜோ அவர்களிடம் காணப்பட்டது. இதன் விளைவே ஈழத்து நவீன கவிதை புதிய உள்ளடக்கம், புதிய தொடர்புகள், புதிய போக்குகள் என்ற நூல். ஈழத்து கவிதையின் வளர்ச்சியை 24 கட்டுரைகளுக்கு ஊடாக விவரிக்கும் இந்நூல் நவீன கவிதையின் தோற்றம், முக்கிய ஆளுமைகள், கோட்பாடுகள் குறித்து பேசுகிறது. இந்நூல் ஈழத்து நவீன கவிதையின் புதிய உள்ளடக்கம், அதன் புதிய போக்குகள் குறித்து பேசுவதுடன் கவிதைகளை பிரதேச ரீதியில் பகுத்தும் ஆராய்கிறது. இந்நூலில் இடம்பெறும் ஈழத்து நவீன கவிதை ஊற்றுக்களும் ஓட்டங்களும் கிளைகளும் என்ற கட்டுரை நவீன கவிதைக்கான அறிமுகமாக அமைகிறது. 19ஆம் நூற்றாண்டின் நவீன கவிதையின் ஊற்றாக சரவணத்து பிள்ளையின் தத்தை விடு தூதை அடையாளப்படுத்தும் இக்கட்டுரை 20ஆம் நூற்றாண்டின் நவீன கவிதையின் திறவுகோலாக அமைந்த பாவலரின் கவிதை முயற்சி குறித்தும் ஆராய்வதுடன் 1930 கால பகுதியில் மறுமலர்ச்சி குழுவினரின் வருகையை தொடர்ந்து நவீன கவிதையில் உள்ளடக்க உருவ ரீதியாக ஏற்பட்ட புதிய மாற்றங்கள் குறித்தும் விரிவாக பேசுகிறது. பாரதி மண்டூர், உதயன் மட்டக்களப்பு, எரிமலை திருகோணமலை,
பாரதி, கொழும்பு முதலான சஞ்சிகைகள் நவீன கவிதைகளுக்கு ஆற்றிய பங்களிப்புகளை சுட்டினிக்கும் சேஜோவின் கட்டுரை நவீன கவிதை முயற்சியில் சில்லையூர் செல்வராயன், முருகையன், சண்முகன் சிவலிங்கம், எம். ஏ. நுகுமான், தா. ராமலிங்கம், மு. பொன்னம்பலம் போன்ற இலக்கிய ஆளுமைகளின் பங்களிப்பு குறித்தும் எடுத்துரைக்கிறது. நவீன கவிதை ஊற்றுக்களும் ஓட்டங்களும் கிளைகளும் என்ற கட்டுரையின் தொடர்ச்சியினை ஈழத்தில் நவீன கவிதையின் தோற்றமும் மறுமலர்ச்சி குழுவினரும் என்ற கட்டுரையிலும் காணலாம். பேராசிரியர்கள் க. கைலாசபதி, காவண்ணா சிவத்தம்பி போன்றவர்கள் போப் இலக்கியத்தை முன்னிறுத்தி ஈழத்திலக்கிய வளர்ச்சியை நோக்கிய நிலையில் பேராசிரியர் சே. யோகராசா மறுமலர்ச்சி கவிதைகளை முன்னிறுத்தி ஆராய்ந்த முதல் பேராசிரியர் ஆவார். சமூக சீர்திருத்தம், தேசாபிமானம், சமூக விடுதலை என 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப கவிதைகள் பயணித்த நிலையில் உணர்ச்சிகளையும் அனுபவத்தையும் சேர்ந்தே வெளிப்படுத்தும் மறுமலர்ச்சி கவிஞர்களின் நவ கவிதைகளை இனங்கண்டு வெளிப்படுத்திய சேஜோ அவர்கள் மகாகவி, அண்ணாநான கந்தசாமி, சாரதா முதலான மறுமலர்ச்சி கவிஞர்களின் ஆளுமிகை திறன்களை கண்டறிந்து வெளிப்படுத்துகிறார். இக்கட்டுரை மறுமலர்ச்சி கவிதைகளின் மேலோங்கி நிற்கும் பேச்சோசை பண்புகள் குறித்தும் ஆராய்கிறது. சேஜோவின் இக்கட்டுரையே சே. சுதர்சன் போன்றவர்கள் மறுமலர்ச்சி இதழ்களை கண்டடைந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் இன்று மறுமலர்ச்சி கவிதைகள் நூலாக்கம் பெறுவதற்கும் காரணமாக அமைந்தன எனலாம். இதன் தொடர்ச்சியை சேஜோ அவர்களின் ஈழத்து இலக்கிய சஞ்சிகைகளும் நவீன கவிதையின் தோற்றமும் மதிப்பீடும் என்னும் கட்டுரையிலும் காணலாம். இக்கட்டுரை நவீன கவிதையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த ஆரம்பகால இதழ்களான மறுமலர்ச்சி, பாரதி கொழும்பு, பாரதி மண்டூர், எரிமலை திருகோணமலை முதலான இதழ்களை முன்வைத்தும் ஆய்வு செய்கிறது. கவிதைகள் வாயிலாக பொதுமக்கள், தொழிலாளர் பிரச்சினைகளை வெளிப்படுத்திய இதழ் என்னும் வகையிலும் முற்போக்கு நவீன கருத்துக்களை கொண்டதும் மற்றும் மொழிபெயர்ப்பு கவிதைகளை பிரசுரித்த இதழ் என்னும் வகையிலும் பாரதியை கொழும்பு முன்வைத்து ஆய்வு செய்யும் இக்கட்டுரை மண்டூரிலிருந்து வெளிவந்த பாரதி சமூக நோக்கு மிக்க கவிதைகளை பிரசுரித்தமையையும் ஆய்வுக்குட்படுத்துகிறது. ஈழத்தில் புது கவிதையின் தோற்றம் என்ற கட்டுரை தமிழக சஞ்சிகையில் வெளிவந்த புது கவிதைகளை ஆரம்பகால ஈழத்து புது கவிதை முயற்சிகளை ஒப்பிட்டு ஆராய்கிறது. 13/6/43 வெளிவந்த அரதரின் ஓர் இரவிலே என்ற கவிதையே ஈழத்தில் வெளிவந்த முதலாவது புதுக்கவிதை என்ற தரவினை பகிரும் இக்கட்டுரை புதுக்கவிதையின் உள்ளடக்கம் பற்றி கூறுவதுடன் பாரதி சஞ்சிகையில் எழுதிய க. விஜயன், தங்கம், ராம் முதலானவர் எழுதிய புதுக்கவிதைகள் குறித்தும் பேசுகிறது. ஈழத்து தமிழ் புதுக்கவிதையின் தோற்றம், வளர்ச்சி, தேக்கம் என்னும் பெயரில் புதுக்கவிதை தொடர்பான பிறிதொரு கட்டுரை ஒன்றினையும் சே. யோகராசா அவர்கள் 1980 ஆவணியில் வெளிவந்த மல்லிகை இதழில் எழுதியுள்ளார். ஈழத்தின் புதுக்கவிதையின் தோற்றத்தினை மறுமலர்ச்சி குழுவினுடன் தொடர்புபடுத்தி ஆராயும் இக்கட்டுரை புதுக்கவிதைகளின் தோற்றத்துக்கான காரணங்களை விரிவாக ஆராய்வுடன் ஈழகேசரி புதுக்கவிதைகளை வசன கவிதைகள் என கூறி அவை பிரசுரிப்பதற்கு தகுதியற்றவை என கருதியதையும் வாசகனுக்கு அறியத் தருகிறது. எழுத்தின் நேரடி மறைமுக பாதிப்பால் மேற்கிழந்த ஈழத்து கவிஞர்களான தர்மு சிவராம், மு. பொன்னம்பலம், கே. எஸ். சிவகுமாரன் போன்றோரின் கவிதைகளை குறித்தும் ஆராயும் இக்கட்டுரை ஈழத்து புதுக்கவிதையின் தனித்துவமான இயல்புகளையும் தொட்டுச் செல்கிறது. ஈழத்தில் வெளிவந்த பத்திரிகைகளில் காத்திரமான இலக்கிய பணியை ஆற்றிய பத்திரிகையாக ஈழகேசரி விளங்குகின்றது. நாவண்ணா பொன்னையாவால் ஆரம்பிக்கப்பட்ட ஈழகேசரி 1930 முதல் 1958 வரை வெளிவந்தது. இக்காலப்பகுதியில் ஈழகேசரி ஈழத்து நவீன இலக்கியத்துக்கு ஆற்றிய பணிகளை சொல்லளவில் அளவிட முடியாது. ஈழகேசரி தொடர்பான ஆய்வுகளில் ஈழத்தில் பேரளவில் முன்னெடுக்கப்படாத நிலையில் இவ்வாயை முன்னெடுத்தவராக சேஜோ அவர்கள் காணப்படுகிறார். சாதி எதிர்ப்பு, மது ஒழிப்பு, கோயில் பலியிடல் தவிர்க்கப்பட வேண்டும் முதலான சமூக சீர்திருத்த கருத்துக்களை உள்வாங்கி வெளிவந்த ஈழகேசரி கவிதைகள் குறித்தும் இந்நூல் பேசுகிறது. அல்லையூர் மு. செல்லையாவின் கவிதைகள் ஊடாக இரட்டை தேசியத்தின் தன்மைகள் குறித்தும் இந்நூலில் இடம்பெறும் இப்பகுதியில் விரிவாக ஆராயப்படுகிறது. இது தவிர ஈழகேசரி தொடர்பாக பிறிதொரு கட்டுரை ஒன்றினையும் சேஜோ அவர்கள் ஞானம் பொன்விழா மலரில் எழுதியுள்ளார். ஈழத்து நவீன கவிதையின் வளர்ச்சியின் ஆரம்பகால வரலாற்றில் ஈழகேசரி கவிதைகள் என்ற தலைப்பில் சேஜோ எழுதிய கட்டுரை ஈழகேசரி கவிதைக்கு ஆற்றிய பணியை மதிப்பிடுவதுடன் ஆரம்பகால ஈழத்து கவிஞர்களான மனுப்புலியார், அகிலேஸ்வர சர்மா, மு. நல்லதம்பி, அல்லையூர் மு. செல்லையா, நவாலியூர் நடராசன், யாழ்ப்பாணன், சோமசுந்தர புலவர், வேந்தனார், மகாகவி
ஆனாநானா கந்தசாமி, பாரதர், சாரதா முதலானோர் ஈழகத்தேரி பண்ணையில் ஊற்றெடுத்த கவிஞர்கள் என்பதையும் இனங்காட்டிச் சென்றது. சமூக சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தும் தமிழ்த் தேசியத்தை வலியுறுத்தியும் ஈழகேசரி ஆற்றிய பணிகளை இக்கட்டுரை நன்கு ஆராய்கிறது. மீனாட்சி அம்மாள், சாரதா, ஆனாநானா கந்தசாமி, ஆரையூர் அமரன் முதலான ஈழத்தின் கவிதை முன்னோடிகளையும் எம். ஏ. நுகுமான், சிவசேகரம், செல்வரத்தினம், சோலைக்கிளி போன்ற ஈழத்தின் கவிதா ஆளுமைகளையும் எடுத்துரைக்கும் நூலாக ஈழத்தின் நவீன கவிதை, புதிய உள்ளடக்கம், புதிய தரவுகள், புதிய போக்குகள் என்ற நூல் விளங்குகிறது. மலையகத்தின் முதற் கவிதாயினியாக மீனாட்சியம்மாள் நடேசையரின் பணிகளை முதல் விரிவாக எடுத்து ஆய்ந்தவர் பேராசிரியர் யோகராசா ஆவார். ஈழத்தின் முதற் பெண் கவிஞர் மீனாட்சி அம்மை நடேசையர் என்ற கருத்தை இக்கட்டுரை ஊடாக சேஜோ முன்வைக்கிறார். மலையகத்தின் முதல் பெண் கவிஞர் மீனாட்சி அம்மை நடேசையர் என்ற சேஜோவின் கருத்தும் ஏற்புடையது. ஆனால் ஈழத்தின் முதற் பெண் கவிஞர் மீனாட்சி அம்மை நடேசையர் இல்லை என்பதை அவருக்கு முன்னரே கவிதை இலக்கியத்தில் தடம் பதித்த பத்மாசினி அம்பாளை ஆதாரம் காட்டி மறுப்பார் ப. மகாலிங்க சிவம். ஈழத்தில் முதற் பெண் கவிஞரும் முதற் பெண் மொழிபெயர்ப்பாளருமான பண்டிதை பத்மாசினி அம்பாள் சர்வதேச தமிழ் எழுத்தாளர் மாநாடு 2011 இலங்கை சிறப்பு மலர். பத்மாசினி அம்பாள் எழுதிய புலோலியூர் பசுபதீஸ்வரர் பதிற்றுப்பத்தந்தாதி 1925 வெளிவந்திருக்க, 1930களுக்கு பின் எழுதிய மீனாட்சி அம்மை நடேசையரை முதற் பெண் கவிஞராக கொள்ள முடியாது என்பது ப. மகாலிங்க சிவத்தின் ஆய்வின் முடிவாகும். பத்மாசினி அம்பாளை மரபு வழிவந்த பெண் கவிஞராக கொள்ளலாமே அன்றி அவரை நவீன ஈழத்து கவிதைகளின் முன்னோடியாக கருத முடியாது என விமர்சிக்கும் இன்றைய ஈழத்து ஆய்வாளர்கள் பாடுபொருளாலும் கூறுமுறையாலும் நவீன கவிதைகளை தந்த மீனாட்சி அம்மை நடேசையரே ஈழத்தின் முதலாவது பெண் கவிஞராக கூறுவர். 41வது இலக்கிய சந்திப்பு மல்லியப்பு சந்தித்திலக உரை. அகிலம் இதழில் சேஜோ அவர்கள் சமூகத்தை பாடிய ஆரம்பகால பெண் கவிஞரான மீனாட்சி அம்மை நடேசையருடன் இணைந்து சின்னாதிராசா கொலை வழக்கை பாடிய திருநெல்வேலி வித்யா அம்மையாரையும், போலி தேச உபகாரிகளை எதிர்த்து பாடிய மயிலட்டி சி. ஞானாம்பிகை முதலானோரையும் ஆழமாக நோக்கியுள்ளார். இந்நூலில் இடம்பெறும் பிரதேச அடிப்படைகள் என்ற பகுதி மலையக கவிதைகள் தமிழிலக்கிய பரப்பில் ஈழத்தின் நவீன கவிதை, தமிழ்த் தேசியமும் மட்டக்களப்பு பிரதேச கவிஞர்களும் என்னும் கட்டுரைகளை தன்னுள் உள்ளடக்கியது. மலையக கவிதைகள் என்னும் கட்டுரை 1930களில் ஈழத்து மலையக கவிதைகளுக்கு வித்திட்ட கோ. நடேசையர், மீனாட்சி அம்மையார் முதலானவர்களின் பணிகளை குறிப்பிட்டு காட்டுவதுடன் சக்தி ஆ. பாலையா, தமிழோவியன், குறிஞ்சிநாடன், சண்முகநாதன், மல்லிகை சி. குமார், குறிஞ்சி தென்னவன், முரளிதரன், தம்பையா, சிவராஜேந்திரன், பன்னீர்செல்வம் முதலானவர்களின் கவிதைகளுக்கூடாக மலையக கவிதைகளின் எழுச்சியையும் எடுத்துரைக்கிறது. இந்நூலில் இடம்பெறும் கோட்பாட்டு நோக்கு என்னும் பகுதி 20ஆம் நூற்றாண்டு ஈழத்து கவிதைகளில் பெண்களும் பெண் கவிஞர்களும் ஈழத்து கவிதைகளில் எதிர்ப்புக்குரல் உருவ நோக்கில் ஈழத்து நவீன கவிதை வளர்ச்சி என்ற கட்டுரைகளை கொண்டது. 6வதாக இந்நூலில் இடம்பெறும் பொதுப்பார்வை என்ற பகுதியில் ஈழத்து நவீன தமிழ் கவிதை ஒரு புதிய அலை, தமிழிலக்கிய பரப்பில் ஈழத்து நவீன கவிதை, ஈழத்து நவீன கவிதை வளர்ச்சி, இன்னும் சில பக்கங்கள், ஈழத்து நவீன கவிதையின் வளம் நோக்கி போன்ற கட்டுரைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஈழத்தில் புலம்பெயர் கவிதைகள், ஈழத்து கவிதைகள் ஏற்படுத்திய தாக்கங்கள், பண்படுதலை, அரசியல் நிலை, சமத்துவம் முதலான விடயங்கள், ஈழத்து கவிதைகள் எவ்வாறு வெளிப்படுத்தி சென்றன முதலான விடயங்களை பேசிச் செல்கின்றன. இந்நூலில் இடம்பெறும் 7வது இறுதியுமான பகுதி அண்மைக்கால போக்குகள் என்ற தலைப்பின் கீழ் முதல் கட்டுரையாக அமையும். 90களுக்கு பின் ஈழத்தில் நவீன கவிதை முயற்சிகள் என்ற கட்டுரை கவிதை, மொழி, ஈழத்து கவிதைகளில் ஏற்படுத்திய தாக்கத்தினை ஆழமாக நோக்குகிறது. விரிவாக எழுதப்பட்ட இக்கட்டுரை சர்ணிகர் காலம், புதிய பிரதேச அறிமுகம், புதிய போக்குகள், வித்தியாசமான முயற்சிகள், புதிய தலைமுறை பெண் கவிஞர்கள், புதிய வடிவங்கள், மொழிபெயர்ப்புகள், நிறுவனம்சார் வெளியீடுகள் எனும் பகுதிகளுக்கூடாக 90களுக்கு பின்னரான ஈழத்து கவிதைகளின் போக்கையும் ஈழத்து கவிதை ஆளுமைகளையும் ஆராய்கிறது. ஈழத்திலக்கியத்துக்கு புதிய உத்திமுறைகளுக்கூடாக ஆழமான அனுபவபூர்வமான கவிதைகளை தந்த பத்திரிகையாக சர்ணிகர் அறியப்படுகிறது. சேஜு அவர்களால் இக்கட்டுரையில் எடுத்தாளப்படும் நட்சத்திரன் செவிலியன், அஸ்வகோஷ், ஆத்மா, வாசுதேவன், ரஷ்மி முதலானோர் இன்றும் பேசப்படும் கவிதாளுமைகளாக காணப்படுகின்றனர். தமிழ் மக்களால் சர்ணிகர் பத்திரிகை மறக்கப்பட்ட சூழலில்
அதன் கவிதை முயற்சிகளை அடையாளப்படுத்தும் கட்டுரையாக இக்கட்டுரை அமைகிறது. இக்கட்டுரையில் புதிய பிரதேசமாக பன்னி அறிமுகப்படுத்தப்பட்டு இப்பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய கவிஞர்களாக நிலாந்தன், கருணாகரன், அமரதாஸ், அம்புலி, முல்லைக்கமால், அநாமிகன், ஆதிலட்சுமி முதலானோர் எடுத்துரைக்கப்படுகின்றனர். அனர்த்தம் சிறை அனுபவங்கள் குறித்தும் பேசுகிறது. இக்கட்டுரை முஸ்லிம் தேசியம், இடப்பெயர்வு, இயற்கை அனர்த்தம், சிறை அனுபவங்கள் குறித்தும் பேசுகிறது. இக்கட்டுரையில் புதிய வடிவங்களை தாங்கி வந்த ஈசு முரளி, பொன் கணேசமூர்த்தி முதலானவர்களின் குறுங்கவிதைகளும், நிலாந்தலின் மணிமானியம், மூப்போவின் பொறிக்குள் அகப்பட்ட தேசம், ரஸ்மியின் இரு கிராமங்களை தின்ற ஆடு, மஜீத்தின் சொல்லிக்காடும் செம்பொடனும், ரியாஸ்-குரானாவின் வண்ணத்துப் பூச்சியாக பிறந்த கதைக்குரிய காலம் முதலான நெடும்பாடுகளும் நோக்கப்படுகின்றன. இக்கட்டுரையில் புதுவை ரத்தினதுரையின் உலைக்களம் தொகுப்பில் இடம்பெறும் கவிதைகளும் கூர்மையாக நோக்கப்படுகிறது. புதுவை ரத்தினதுரை என்னும் வியாசரால் எழுதப்பட்ட உலைக்களம் என்பது விசாகனின் உலைக்களம், ஈழத்து நவீன கவிதை, புதிய உள்ளடக்கம், புதிய தரவுகள், புதிய போக்குகள், பக்கம் 219 என்று தவறுதலாக அச்சடிக்கப்பட்டிருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. ஆயினும் 1990களுக்கு பின் ஈழத்து கவிதையின் இயங்கு தளத்தையும் அதன் போக்கையும் அறிந்து கொள்ள இக்கட்டுரை எமக்கு துணை செய்கிறது. இலங்கையில் நவீன கவிதைகள் குறித்து வெளியான முதலெழுந்த நூல் என்ற அடிப்படையில் பேராசிரியர் சே. யோகராசாவின் ஈழத்து நவீன கவிதை, புதிய உள்ளடக்கம், புதிய தரவுகள், புதிய போக்குகள் என்னும் நூல் கனதியான தகவல்களை தருகிறது. சேஜோவின் ஆழ்ந்த தேடலையும் நிறைந்த வாசிப்பையும் இந்நூல் சுட்டிருக்கிறது. ஈழத்து நவீன கவிதையின் தோற்றம் குறித்தும் அதன் கோட்பாடு குறித்தும் ஆளுமைகள் குறித்தும் விரிவாக ஆராயும் இந்நூல் ஈழத்து கவிதையின் உள்ளடக்கம், உணர்த்தும் முறை குறித்தும் ஆழமாக நோக்குகிறது. ஈழத்து இலக்கிய வரலாற்றை ஒரு பாடமாக கற்கும் மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்தில் தமிழ் கற்கை தொடரும் மாணவருக்கும் இந்நூல் நிறைந்த பயனுடையது. புலம்பெயர் கலாச்சாரமும் புகழுட இலக்கியமும் பண்பாடு 1995 ஆணி என்ற கட்டுரை புலம்பெயர் மக்களின் வாழ்க்கை முறையை கவிதைகளுக்கூடாக ஆராயும் ஆரம்பகால கட்டுரைகளில் ஒன்றே ஆகும். அகதி வாழ்வு, ஆட்கெடுத்தல், குழந்தையை பிரிந்து கண்காண இடத்தில் வாழும் தகப்பனின் மன உளைச்சல், செய்தொழில், இனவாதம், புகலிட வாழ்வின் கெடுபிடிகள், பெண்ணிலைவாதம் முதலானவை இக்கட்டுரையில் புலம்பெயர் கவிதைகளுக்கூடாக ஆராயப்படுகின்றன. புகலிட கவிதைகள் இடம்பெறும் புதிய உவமைகள், படிமங்கள், குறியீடுகள் போன்றவற்றையும் இக்கட்டுரை எடுத்துக்காட்டுகிறது. புகலிட இலக்கியங்கள் எடுத்தாயப்படாத காலகட்டத்தில் புகலிட கவிதைகளினை வெளிச்சம் போட்டு காட்டிய கட்டுரை இது ஒன்றால் அது மிகையில்லை. ஈழத்தில் பாடல் மரபு சார்ந்த கவிதைகள் குறித்தான ஆய்வுகள் பேரளவில் முன்னெடுக்கப்படவில்லை. மலையகத்தை அடிப்படையாக கொண்டு பேராசிரியர் தில்லைநாதன், பேராசிரியர் அருணாச்சலம், சு. முரளிதரன், மல்லியப்பு சந்தி திலகர் முதலானவர்களால் இவ்வாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அதனை ஓரளவுக்கு கண்டடைந்தவராக பேராசிரியர் சே. யோகராசா காணப்படுகிறார். அவ்வகையில் மலையக தொழில்சார் கவிஞர் கபாலி செல்லன் கவிதைகள் சில குறிப்புகள் என்ற கட்டுரையூடாக ஆவணப்படுத்தி ஒருவராகவும் பேராசிரியர் விளங்குகிறார். தொழிலாளர் வாழ்வினை தத்துரூபமாக பாடிய கபாலி செல்லனின் கவிதைகளை அறிமுகப்படுத்தும் இக்கட்டுரை அவர் பாடல்களில் இடம்பெறும் வர்க்க எதிர்ப்பு, சமூக ஏற்றத்தாழ்வு, அரசியல்வாதிகளின் இரட்டை முகம் முதலானவற்றையும் ஆராய்கிறது. தற்காலத்து ஈழத்து கவிதை வளர்ச்சியும், முஸ்லிம் கவிஞர்களும், புலம்பெயர் கலாச்சாரமும், புகலிட இலக்கியமும், ஈழத்து நவீன கவிதை வளர்ச்சி ஒரு மதிப்பீடு, ஈழத்து கவிதை, சுதந்திரத்துக்கு பின் ஈழத்து கவிதை மாற்றமும் வளர்ச்சியும், எதிர்ப்பு இலக்கிய நோக்கில் ஈழத்து நவீன கவிதை, ஈழத்தின் புது கவிதை வளர்ச்சி ஒரு கண்ணோட்டம், மலையகத்து மக்கள் இலக்கியம், கவிதையை அடிப்படையாக கொண்ட சில அவதானிப்புகள், இந்திய அமைதி காக்கும் படையின் செயற்பாடுகள் பற்றிய இலக்கிய பதிவுகள், சமகால ஈழத்து தமிழ் கவிதை ஒரு கண்ணோட்டம், ஈழத்து கவிதை, ஈழத்தின் புதுக்கவிதை வளர்ச்சி ஒரு கண்ணோட்டம் முதலான ஆய்வுக் கட்டுரைகள் இவரால் எழுதப்பட்டு வெளிவந்துள்ளன. இக்கட்டுரைகள் ஈழத்து கவிதையின் பாடுபொருளையும் அதன் அமைப்பையும் விளங்கிக் கொள்வதற்கு துணை செய்கின்றன. மகுடம் 2012 ஏப்ரல் ஜூன் இதழில் ஈழத்து இலக்கிய வளர்ச்சியில் தாமிரத்தீவான் தடங்கள் என்ற தலைப்பில் பேராசிரியர் சி. யோகராசா அவர்கள் எழுதிய கட்டுரை சோ. ராசேந்திரம் எனப்படும் தாமரைத்தீவான இலக்கிய பணியோடு இயந்த வகையில் காணப்படும் கவிதை பணிகள் குறித்தும்
விரிவாக ஆராய்கிறது. 1950களில் சிங்கள மொழி எதிர்ப்பு முன்னிலைப்படுத்தப்பட்ட சூழலில் தமிழ் மீது கொண்ட பற்றினால் கவிதை இலக்கிய உலகுக்குள் நுழைந்த தாமரத்தீவான் மக்களின் வாழ்க்கை மீது படிந்த ஆறா துயர்களை கவிதையாக படைத்தார் என்பதை சேஜோவின் இக்கட்டுரை தாமரத்தீவான் இலக்கிய பின்புலத்தை மையமாக கொண்டு ஆராய்கிறது. கபாலி செல்லன் தாமரத்தீவான் போன்று கவனிக்கப்படாத பேசப்படாத கவிஞர்கள் குறித்து ஈழத்து தமிழ் இலக்கிய புலத்தில் ஆழமான ஒரு பார்வையை சேஜோ செலுத்தியுள்ளார். அவ்வகையில் தோழர் இஸ்மாயில், புலவர் பூவாலப்பிள்ளை, புலவர் குழந்தை முதலானவர் முக்கியமானவர்கள். 1960களில் ஈழத்து கவிதை இலக்கியத்தில் புகுந்த ஜூவல் எம். இஸ்மாயிலின் ஆளுமையை, அவரின் கவித்துவத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்திய ஒருவராக பேராசிரியர் சே. யோகராசா காணப்படுகிறார். கிழக்கிழங்கை வாசிகளால் தோழர் இஸ்மாயில் என அழைக்கப்பட்ட இவர் கூன் நிமிகிறது தொகுப்பின் வாயிலாகவும் சமவுடைமை கருத்துக்களின் வாயிலாக தன்னை நிலைப்படுத்திக் கொண்ட போதிலும் இவரை ஈழத்து தமிழ் இலக்கிய சமூகம் பெரிதும் கண்டுகொள்ளவில்லை. இத்தகைய சூழலில் ஜீவநதி 50வது இதழில் வெளிவந்த சேஜு அவர்களின் கட்டுரை முற்போக்கு கவிஞராக இவரை அறிமுகப்படுத்தியது. நெசவு தொழிலாளர், மலையக தோட்ட தொழிலாளர், மீன்பிடி தொழிலாளர், விவசாயிகள், பெண் தொழிலாளர்களின் வாழ்க்கை முறைகளை பாடிய இவரின் கவிதைகள் சாதி பிரச்சனைகளை முன்வைத்தும் கிழக்கு மாகாண போடிகளின் வல்லாட்சியை எதிர்த்தும் பாடப்பட்டதையும் பேராசிரியர் எடுத்துக்காட்டி விளக்குகிறார். பேராசிரியரின் இக்கட்டுரை தோழர் இஸ்மாயிலின் தூய சிந்தனையையும் மனித நேயத்தையும் உணர்வின் வாயிலாக நுட்பமாக வெளிப்படுத்தி நிற்கின்றது. கவனிக்கப்படாத, கவனிக்கப்பட வேண்டிய புலவர்கள் என்ற கட்டுரை தென்றல் தை பங்குனி 2015 புலவர் பூவாலப்பிள்ளை பாடியுள்ள பாடல்கள் குறித்து ஒரு அறிமுகத்தை தருகிறது. சமகால அரசியல் வரலாற்றை புலவர் பாடிய வன்செயல் கும்மியை மையப்படுத்தி இக்கட்டுரையில் சேஜு ஆராய்கிறார். சிங்கள தமிழ் உறவுகள் சீர்குலைந்தமையை இட்டு புலவர் வருந்தும் வருத்தமும் தேர்தல் காலங்களில் தமிழ் மக்களின் உணர்வுகள் வீட்டு சின்னத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கத்தையும் கட்டுரை தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தி நிற்கின்றது. இலங்கையில் 1950களில் மொழி பிரச்சினை முக்கியத்துவப்படுத்தப்பட்ட சூழலில் இதனை மையப்படுத்தும் வகையில் மன்னார் மாவட்டத்தில் காத்திரமான கவிதைகள் எழுச்சி பெற தொடங்கின. அவ்வகையில் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தையும் அதன் சிறப்பையும் ஆழ வலியுறுத்தி கவிதைகள் புனைந்தவராக புலவர் குழந்தை காணப்படுகிறார். சிங்கள மொழி எதிர்ப்பு, சிங்கள ஆட்சி எதிர்ப்பு என வெளிப்பட்ட இவரின் கவிதைகள் அறப்போராட்டத்துக்கான அறைகூவல்களாகவும் ஒலித்தன. கலை தவசு இதழில் இவர் எழுதிய மன்னார் பிரதேச நவீன கவிதை முன்னோடி கவிஞர் குழந்தை எனும் கட்டுரை தமிழுக்கு பணி செய்த குழந்தை சிவமாலை அவர்களின் தமிழ் பற்றை ஆழ வெளிப்படுத்தும் ஆவணமாகும். அனலை காதல் கவிதைகள் குறித்து பதிவொன்றையும் சேஜு அவர்கள் செய்துள்ளார். அனலை காதல் கவிதைகள் குறித்த பதிவொன்றையும் சேஜு அவர்கள் செய்துள்ளார். சேஜு அனலை காதலின் விதி வரைந்த கோலங்களுக்கு எழுதிய அணிந்துரை அனலை காதலை ஆற்றல் மிக்க கவிஞராக தமிழ் இலக்கியத்தின் முன்னிறுத்துகிறது. 1960களில் தமிழ் கவிதை இலக்கியத்துக்கு நுழைந்த அனலை காதல் பெரும்பாலான வாசகர்களால் அறியப்படாத ஒருவராகவே காணப்பட்டார். சேஜோவின் இவ்வணிந்துரையை உள்வாங்கி வெளிவந்த மல்லிகை டிசம்பர் 2006 இதழ் அனலை காதலின் சமூக பார்வையின் ஆழத்தையும் அகலத்தையும் உணர்வு பூர்வமாக எடுத்துரைக்கிறது. இதுபோன்று எஸ். புஷ்பானந்தரின் 2 கார்த்திகை பறவைகள் தொகுப்புக்கு எழுதிய அணிந்துரையும், செல்லிதாசரின் செம்மாதுளம்பூ தொகுப்புக்கு எழுதிய அணிந்துரையும், கவிஞர் பாலமுனை பாரூக்கின் தோட்டுப்பாய் முத்தம்மா என்ற குறுங்காவியத்துக்கு எழுதிய அணிந்துரையும் மற்றும் அவரின் எஞ்சிய பிரார்த்தனையோடு என்னும் நூலுக்கு எழுதிய வாழ்த்துரையும், ப. சுயந்தனின் மறுக்கப்பட்ட நியாயங்கள் தொகுப்புக்கு எழுதிய முன்னுரையும் ஆழ்ந்து நோக்கப்பட வேண்டியவை. மல்லிகை 22வது ஆண்டு மலரில் எழுதிய சமகால ஈழத்து தமிழ் கவிதை ஒரு கண்ணோட்டம் என்ற கட்டுரை 1978 1983 காலப்பகுதியில் ஈழத்து தமிழ் கவிதையின் பரிணாம வளர்ச்சியை ஆய்வு செய்கிறது. யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த தமிழராட்சி மாநாடும் இனக்கலவரங்களும் தமிழ் கவிதை வளர்ச்சியில் ஏற்படுத்திய தாக்கத்தை அனுபவ புலத்தின் வாயிலாக வெளிப்படுத்தும் இக்கட்டுரை காளிவீதி, வெளிக்கடச்சிறை முதலானவற்றில் அரங்கேறப்பட்ட வன்கொடுமைகள், பூவரசங்குளம் குமுதி படுகொலைகள் முதலானவற்றுடன் பெண் விடுதலை, பெண்ணிலைவாதம் முதலானவற்றையும் உணர்வுபூர்வமாக ஆராய்கிறது. ஈழத்து கவிதை வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பினை தமிழ் இலக்கிய உலகுக்கு எடுத்துக்காட்டிய முக்கியமானவர்களுள் பல்வேறு கட்டுரைகள் ஈழத்து பெண் கவிகள் தொடர்பாக எழுதப்பட்டவையாகும்.
நவீன வாய்மொழி பாரம்பரியத்தில் கிழக்கு பெண் கவிஞர்கள் கட்டுரையில் அக்கரைப்பட்டு கிராமத்தின் கவிதை பாரம்பரியம் சிறப்பாக நோக்கப்படுகிறது. 1800களின் ஊற்றில் அக்கரைப்பட்டில் வாழ்ந்த வள்ளிநாயகி, ஜனாபா, கலுங்கர், பாத்திமா முதலானோரின் பாடல்களை பொறுமை நோக்கில் ஆராயும் இக்கட்டுரை காத்தான்குடி வல்லம்மா, கல்முனைக்குடி சீனியம்மா முதலானோரின் பாடல்கள் பாடப்பட்ட நோக்கு, பாடிய முறைமை என்பவற்றையும் விளக்கமாக கூற நிற்கிறது. இதுபோன்று மலையக வாய்மொழி பாடல்களையும் சேஜு அவர்கள் எடுத்து ஆராய்ந்துள்ளார். ஞானம் 3வது ஆண்டு சிறப்பிதழில் இவர் எழுதிய மலையக பிரதேச அரைவாய் மொழி பாடல் பாரம்பரியம் எனும் கட்டுரை 1930களில் மலையகத்தில் தோற்றம் பெற்ற B.S. கோவிந்தசாமி தேவர், A.M. ராமையா, K.K. ஜில், R.S. பெரியாம்பிள்ளை, காசி ரங்கநாதன், M.B. வேல்சாமிநாதன் முதலானவர்களை மலையகத்தின் வாய்மொழி கவிஞர்களாக இனங்காண்கிறது. கவிஞர்கள் பாடிய சமூக பிரச்சனைகளை, சமூக குறைபாடுகளை சுட்டி ஆராயும் இவ்வாய்வு இக்கவிஞர்கள் பக்தி பாடல்களையும் ஆய்வுக்குட்படுத்துகிறது. தமிழ்நாட்டிலிருந்து கூலிகளாக அழைத்து வரப்படும் தொழிலாளர்கள், அவர்கள் எதிர்நோக்கும் அல்லல்கள், அரசியல் விவகாரங்கள், தொழிற்சங்க நடவடிக்கைகள் என விரிந்து செல்லும் இவ்வாய்வு அரை வாய்மொழி பாடலின் வடிவ வகை குறித்தும் அரை வாய்மொழி பாடல் மரபின் சமூக பயன்பாடு குறித்தும் சிந்திக்கிறது. தமிழக இலங்கை பெண் கவிஞர்கள் ஒரு ஒப்புநோக்கு என்ற கட்டுரை நவீன கவிதையின் பெண் கவிஞர்களை 60களில் வைத்து நோக்குகிறது. இக்கட்டுரையில் சங்கரி, சிவரமணி, சன்மார்க்கா, ரங்கா, மசூரா, A. மஜீத், ஔவை, ரேணுகா நவரத்னம், ஊர்வசி முதலான பெண் கவிஞர்களின் கவிதைகளுடன் திலகவதி, பொன்மணி வைரமுத்து, கனிமணி முதலான தமிழகத்து பெண் கவிகளின் கவிதைகளையும் எடுத்து ஆராயப்படுகின்றன. மேலும் இக்கட்டுரையில் சீதன கொடுமை, ஆணாதிக்க எதிர்ப்பு என விரியும் புகழெடுத்த பெண் கவிஞர்களின் தொகுப்பான மறையாத மறுபாதை நூலில் இடம்பெறும் கவிதைகளும் பேராசிரியர் அவர்களால் கூர்ந்து நோக்கப்படுகின்றன. பெண் எழுத்தாளர்களின் கவிதைகளை வடிவம், பொருள் அடிப்படையில் நோக்கும் இக்கட்டுரை நவீன இலக்கிய ஆய்வாளர்களின் இலக்கிய முயற்சிகளுக்கு பயனுடையதாக அமைந்தன எனலாம். ஈழத்து பெண் போராளிகளது படைப்புகள் சில அவதானிப்புகள் என்ற நிவேதினி கார்த்திகை 2005 இதழில் வெளியான கட்டுரை பெண் போராளிகளது நாவல், சிறுகதைகளுடன் இணைந்து அவர்களால் எழுதப்பட்ட கவிதைகளையும் நுண்ணாய்வு செய்கிறது. புதிய அனுபவங்கள், பேசு பொருட்களுக்கு ஊடாக விரியும் இக்கவிதைகள் நாளாந்த வாழ்க்கையின் அனுபவங்களை பேசுகின்றன. சக போராளிகளது நேசம், தாய்ப்பாசம், இராணுவ கொடுப்பதி, தமிழ் விடுதலை உணர்வு, சர்வதேச அரசியல் விவகாரங்கள் என விரியும் இக்கவிதைகள் பேராசிரியர் அவர்களால் முன்னாய்வு செய்யப்படுகிறது. ஈழத்தின் வரலாற்று உருவாக்கங்களை ஆவணப்படுத்திய இக்கட்டுரை பெண்களின் அரசியல் விடுதலை போராட்டங்கள், பெண்களின் வீரம், பெண்ணிலைவாதம் குறித்தும் ஆய்வுகளை மேற்கொள்வோருக்கு மிக்க பயனுடையதே ஆகும். மண்டூர் அசோகா சிறுகதைகளூடாக நன்கறியப்பட்ட அளவுக்கு கவிதைகளூடாக அவர் பெரிதும் அறியப்படவில்லை. இவரை ஈழத்து இலக்கியத்துக்கு கவிஞராக அடையாளப்படுத்தியவர் சேஜோ ஆவார். பெண்ணிலைவாத நோக்கில் எழுதப்பட்ட இவரின் கவிதைகள் மெல்லிசை பாடல்களாகவும் வெளிவந்துள்ளன. இவரின் பெரும்பாலான கவிதைகளுக்கு வானொலியும் சனசமூக நிலையங்களும் கையெழுத்து பிரதிகளும் களம் அமைத்து கொடுத்தன. அசோகாடம் மட்டும் நின்று விடாத சேஜு அவர்கள் மண்டூரை பிரதிநிதித்துவப்படுத்தும் மண்டூர் தேசிகன், எஸ். புஷ்பானந்தன் முதலான கவிஞர்கள் குறித்தான ஆய்வுகளிலும் ஈடுபட்டவர். ஈழத்து தமிழ் இலக்கிய பரப்பில் பழமை வழியில் வீர்நடை போட்ட விபுலானந்தருடைய கவிதைகளை பொறுமையை அடிப்படையாக கொண்டு வகை விரித்து ஆழமான ஒரு ஆய்வை மேற்கொண்டோருள் முதன்மையானவர் சேஜோ ஆவார். கண்டாவிலிருந்து வெளிவந்த விபுலம் சிறப்பிதழில் ஆய்வு நோக்கில் சுவாமி விபுலானந்தரது கவிதைகள் என்ற தலைப்பில் எழுதிய கட்டுரை விபுலானந்தரது சமகால கவிதை போக்குகளை உற்று நோக்குவதுடன் அவருடைய தனித்துவமான பண்புகளையும் ஆழமாக எடுத்தாராய்கிறது. இக்கட்டுரையில் விபுலானந்தருடைய கவிதைகள் சமயம் சார்ந்தவை, வாழ்த்துப்பா, இரங்கற்பா, பொது மொழிபெயர்ப்பு என்ற வகையில் சேஜு அவர்களால் நோக்கப்படுகிறது. மொழிபெயர்ப்பு துறையினூடாக தமிழ் இலக்கியத்துக்கு புதுவழி காட்டியவர் என்ற நோக்கிலும், கவிதையாக்கத்தில் பழமைக்கும் புதுமைக்கும் இடைப்பட்டவராக விளங்கியவர் என்ற நோக்கிலும் விபுலானந்தரின் இலக்கிய ஆளுமையை இக்கட்டுரை நிறுவிச் செல்கிறது. இதன் விரிவினை விபுலானந்தர் கவிதைகள் ஒரு கண்ணோட்டம் என்ற தலைப்பில் சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா நினைவு மலரில் சேஜு எழுதிய கட்டுரையில் காணலாம். திரையிசை பாடல்கள் தொடர்பாகவும் பேராசிரியர் ஆராய்ந்துள்ளார். தற்கால திரைப்பட பாடல்கள் சில குறிப்புகள். மல்லிகை ஆகஸ்ட் 1984 என்ற கட்டுரை
தமிழ் சினிமாவின் நிகழ்கால மாற்றங்களுக்கூடாக வெளிவந்த திரைப்பட பாடல்களை பழைய திரைப்பட பாடல்களுடன் ஒப்பிட்டு ஆராய்கிறது. பாலுணர்ச்சிகளுக்கு முதலிடம் கொடுத்து எழுதப்படும் பாடல்களை கண்டிக்கும் இக்கட்டுரை, இடைக்காலத்து பாடல்களில் புதுக்கவிதை, நாட்டுப்புற பாடல்களின் தாக்கம் இடம்பெற்றமையையும், இசைக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தையும் சுட்டியிருப்பதுடன், தமிழ் பாடல்கள் மனோரம்யமான கற்பனைகளால் வழிநடாத்தப்படுவதையும் கூறியிருக்கிறது. பேராசிரியர் சேனா யோகராசா அவர்கள் கவிதை மொழிபெயர்ப்பு ஆய்வுகளையும் மேற்கொண்டவர். ஈழம் தொடர்பான மொழிபெயர்ப்பு ஆய்வுகளை நேர்த்தியாகச் செய்தவர் சேஜோ ஆவார். மறுபாதி முதலாம் ஆண்டு இதழில் இவர் எழுதிய ஈழத்தில் தமிழில் கவிதை மொழிபெயர்ப்பு சில அவதானிப்புகள் என்ற கட்டுரை 1906 விவேகானந்தரால் மேற்கொள்ளப்பட்ட மொழிபெயர்ப்பு முதல் 2009 வெளிவந்த ஹெக்ராவாய் சுலைகாவின் மொழிபெயர்ப்பு வரை ஈழத்தில் தமிழில் நிகழ்ந்த கவிதை மொழிபெயர்ப்புகள் குறித்து பேசுகிறது. மொழிபெயர்ப்பு முயற்சிகளை உள்ளடக்க ரீதியில் அணுகும் இக்கட்டுரை, மொழிபெயர்ப்பு நுட்பங்கள், மொழிபெயர்ப்பு முயற்சியால் வாசகர்கள் பெற்ற பயன்கள் குறித்து பேசவில்லை என்பதையும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. மூலக்கவிதைக்கும் மொழிபெயர்ப்பு கவிதைக்கும் இடையிலான வேறுபாடுகள் குறித்து இக்கட்டுரை நுட்பமாக ஆராயவில்லை என்பது கட்டுரையின் குறைபாடாக கருதப்பட்டாலும், கவிதை மொழிபெயர்ப்பு தொடர்பாக ஈழத்தில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை விரிவாக சுட்டி நிற்கும் ஆய்வு என்னும் அடிப்படையில் இக்கட்டுரை முதன்மையானது. யாழ் பல்கலைக்கழகத்தில் வேல்நந்தன் முதலானோர் கவிதை மொழிபெயர்ப்பு முயற்சிகள் குறித்து முதுமானி ஆய்வுகளை தொடர்வதற்கும் அதனை பூர்த்தி செய்வதற்கும் இக்கட்டுரையை அடிப்படையாக அமைந்தது எனலாம். சி. யோகராசா அவர்கள் கர்ணயோகம் என்னும் பெயரில் கவிதைகளையும் எழுதியவர். இவருடைய கவிதைகள் மல்லிகை, இளந்தென்றல், படி, சரித்திரம் முதலான சஞ்சிகைகளிலும், வீரகேசரி, மித்திரன், தினகரன் முதலான பத்திரிகைகளிலும் வெளிவந்துள்ளன. 1970 வெளிவந்த இளந்தென்றல் சஞ்சிகையில் ஆலய பிரவேசத்தை வலியுறுத்தி இவர் எழுதிய நாவுக்கரசரே வாருமையா என்ற கவிதை சாதியின் பெயரால் மனிதம் இழிவுபடுவதை சாடுகிறது. தமிழகத்தில் மாத்திரமன்றி ஈழத்திலும் உயர் சாதியினர் தொழிலின் அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரை சாதியின் பெயரால் ஒடுக்கினர். அம்மக்களுக்கு ஆலய பிரவேசம் மறுக்கப்பட்டது. ஆவுரித்து தின்னும் புலியரேனும் சிவனெறியில் நிற்பாராயின் அவரே யான் வணங்கும் கடவுள் என்றார் நாவுக்கரசர். அந்நாவுக்கரசரை விழித்து பாடும் இக்கவிதை அங்கத உணர்வூடாக போலி ஆன்மீகவாதிகளின் இரட்டை முகத்தை தோலுரித்து காட்டும் கவிதையாகவும் உள்ளது. ஐயா நாவுக்கரசரே, அடியேன் உமக்கு விண்ணப்பம் மெய்யாகவே கேட்கின்றேன். மீண்டும் மாநில வடிவம் கொண்டு ஐயா ஈழம் வந்திங்கே ஆண்டவன் கோயில் தாழ் திறந்து உய்ய வழி காட்டிட வேண்டும். கோயிற்குருக்கள் உள்ளே நாம் கும்பலச் செல்ல விடுவாரோ? வாய்க்கதவு பூட்டி நடுவழியில் நிற்பார். கடவுளன ஓர் தாயின் வயிற்றுப் பிள்ளைகள் நாம் தடுத்து வைத்தல் இது முறையோ? நாயினும் இழிந்தோராக எமை நடத்தி வைக்க இவர் யாரோ? கர்ணயோகன் என்ற பெயரில் எழுதிய கவிதைகள் மனித நேயத்தை வலியுறுத்துபவை. மனிதரை சக மனிதர் நேசிப்பதை நோக்காக கொண்டவை. மலேக பெண் தொழிலாளிகள் வாழ்க்கையில் பட்ட இடர்களை வெளிப்படுத்தும் மென்குளிரும் மலை நதியும் கேளீரோ என்னும் கவிதை ஆகஸ்ட் 1981 தாரக இதழில் வெளிவந்தது. உச்சி மலையில் ஏறி கொட்டும் பனியில் கொழுந்திருக்கும் தொழிலாளிகள் வறுமைக்குள் சிக்குண்டு வாழ்வை கரியாக்கிக் கொண்டு நாட்டை செழிப்பாக்க அவர்படும் இன்னல்களை மின்னுணர்வு தளத்தில் கவிதை பதிவு செய்கிறது. படி 2வது இதழில் வெளிவந்த சுடுநெருப்பும் கட்டெறும்புகளும் என்னும் கவிதை ஈழத்து தமிழ் இலக்கியத்தில் வித்தியாசமான புதிய முயற்சி எனலாம். உரைநடை வடிவில் எழுதப்பட்ட இக்கவிதை வடிவ ரீதியிலும் கவிதை மரபுக்கு புதியது. கவித்துவமான உரைநடை கூடாக கவிதைக்குள் கவிதையாக உருப்பெறும் இக்கவிதை மட்டக்களப்பின் அசாதாரண சூழலுக்கு முகம் கொடுத்த மக்களின் வாழ்க்கை துயர்களை விளக்கி நிற்கிறது. மரண ஊர்வலத்தின் வழி சாதியத்தை சாடும் கவிதையை 1970 ஜனவரி மல்லிகையில் வெளிவந்த உயர் திரு கந்தசாமியும் மரண ஊர்வலமும் வாழ்வு நிலையில்லாதது என கூறும் இக்கவிதை அதேவேளை சாதியத்துக்கு எதிரான சாவுமணியாகவும் ஒலிக்கிறது. சேஜு அவர்களால் எழுதப்பட்ட கவிதைகள் விரிவான ஆய்வொன்றுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவரின் பெரும்பாலான கவிதைகள் பத்திரிகைகளுக்கு ஊடாகவே அறியப்பட்டன. கவியரங்குகளில் அவர் பாடிய கவிதைகளும் வெவ்வேறு நோக்குக்காக எழுதப்பட்ட கவிதைகளும் பெரும்பாலும் பிரசுரம் பெறவில்லை.
இக்கவிதைகளை கண்டெடுத்து தமிழ் இலக்கிய உலகம் பிரசுரிக்குமேயானால் ஈழத்தின் சிறந்த கவிஞர் ஒருவரை ஈழத்திலக்கியம் கண்டடையும். ஈழத்து தமிழ் இலக்கியத்தில் கவிதையை சிறப்பாக ஆராய்ந்து ஒரு புது பாதையை தமிழுக்கு வகுத்தவர் சே. யோகராசா ஆவார். பண்டிதர் வீரகத்தியிடம் யாப்பினை ஆழமாக கற்றதனால் மரபு கவிதை குறித்த ஆய்வுகளை செம்மையாகச் செய்தவர். பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் பூலோசிங்கம் முதலியோரிடம் கற்றமையால் இவருடைய நவீன கவிதை குறித்த ஆய்வுகளும் நேர்த்தி மிக்கவை. நிறைந்த அனுபவத்தின் ஊடாகவும் ஆழமான வாசிப்பின் ஊடாகவும் புலமையை பெற்ற இவர் தமது ஆய்வுகள் படைப்புகள் ஊடாக பெரும் வீச்சை ஏற்படுத்தியவர். விஸ்தீரணமிக்க இவரின் ஆய்வுகள் ஆழ்ந்த மனித திறல்களின் வாயிலாக பெறப்பட்டவை. ஆகையால் இவருடைய திறனாய்வு குறித்தான பார்வைகள் தமிழிலக்கிய படைப்பில் விரிவாக ஆராயப்பட வேண்டும். அவ்வாறு விரிவாக ஆராயப்படும் பட்சத்தில் ஈழத்திலக்கியம் புதிய எல்லைகளை கண்டடையும்.